பேசு, உங்கள் புருஷனை கூப்பிட்டு வந்திருக்கிற, இதை யார் சொல்லு அப்படின்னு கேட்டாங்க அம்மா சங்கரபிதரி. அப்போ நான் பார்த்தேன் எங்கள் புருஷனை, அடியாளமே தெரியாதான் எனக்கு. அம்மா 20 25 இருக்கும். அவங்களுக்கு சின்ன வயசு தான், சின்ன பிள்ளை தான். 12 வயசுமா, 12 வயசு இருக்கும். நான் படிச்சுட்டு இருந்தேன். இவனை மிரட்டி கல்யாணம் பண்ணுறாங்கம்மா. அங்கே மிரட்டி சங்கர பிதரி தான் கல்யாணமே பண்ணது எனக்கு. அப்புறம் அப்படியே மயக்க மாதிரி ஒன்று பின்னுக்கெல்லாம் ஊற்றி அப்படியே விழுந்துட்டேன். கூட உங்களை மாதிரி பண்ணவங்களும் அங்க அந்த மாதிரி கர்நாடகா சிறையில. ஆமாம்மா, இந்த கொலை குற்றத்தை இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வரதவளையில எங்கிட்ட போடுவாங்க. நான் தான் அவங்களுக்கு எல்லாம் பத்தி எல்லாம் சொல்லுவேன், எல்லாம் நல்லா கொஞ்சம் திருத்துவேன் அவங்களெல்லாம். இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்கப்ப, இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படணும், குடும்பமே வந்து கஷ்டப்படணும், இன்னெல்லாம் இதோட விட்டுருங்க, செய்யக்கூடாதுன்ட்டு எந்த பிரச்சனைக்கு விட மாட்டேன். அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கும் எந்த பிரச்சனை வராமல் பார்த்துட்டு இருந்தேன். நான் இருக்கிற வரைக்கும் 11 வருஷம் இருந்தேன். 11 வருஷம் வரைக்கும் நான் அங்கே நல்லதாக கர்நாடகத்தில் மைசூர் சிறையில் நான் வந்து எல்லாருமே திருத்தி எல்லாரும் நல்லபடியாக வச்சு ஒரு கும்பிடு போட்டு எல்லாருக்கும் சந்தோஷப்பட்டு எனக்கும் சந்தோஷம் பண்ணி விட்டாங்க. இதுக்கு நடுவில் தான் உங்கள் அம்மா இறக்குறாங்க, பெயில் கேட்டு வரீங்க. பெயில் கேட்டாங்க, பெயில் தர முடியல. அந்த லலிதா மேடம்னு ரெட்டி சூப்பரண்ட் ஐயா அவர் பொறுப்புலேயே எனக்கு பண்ணி விட்டாங்க, ஜாமீன் கொடுத்து. இதுல துப்பாக்கி உன்ற மாரி நம்பிக்கை இருக்குது, நம்ம நம்பிக்கை நம்ம உன்றனால நம்ம வேலை போயிட்டாலும் பரவாயில்ல, நீனும் இது போய் பார்த்துட்டு சந்தோஷமா வா, நாங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் எனக்கு பெருவாள் பண்ணி அப்புறம் அனுப்பி விட்டாங்க. 13 நாள் இருந்து எங்கள் அம்மா நிச்சயம் எல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமா அப்புறம் போனேன். சபாஷ் துப்பாக்கி பரவாயில்ல, நம்மளை காப்பாற்றிட்டேன்ட்டு எல்லாம் பாராட்டிட்டு அப்புறம் 1 வருஷம் இருந்தேன். அப்புறம் 1வது வருஷம் என்னை ரிலீஸ் பண்ணி விடுதலை பண்ணி அவரே ஒரு கோர்ட்டில் நடத்துகிற மாதிரி நடத்தி எனக்கு ரிலீஸ் பண்ணி அப்புறம் அனுப்பி. ஈரப்பனை பிடிக்கணும், துப்பாக்கி சீதனை பிடிக்கணுங்கிறாங்க. இந்த மாதிரி பொட்டை பிள்ளைகளெல்லாம் கொண்டு போய் ஈன தண்டமாக நீங்கள் இந்த மாதிரி சூறையாடுறீங்களா, ஒரு ஷாப்புன்னு வச்சுக்கிட்டு மாதேஸ்வரம் மலையில் பண்ணுறீங்களா, உங்களுக்கு இது நியாயமா? இல்லை நீங்கள் ஒரு என்னங்க அது ஒர்க் ஷாப்புன்றது என்னங்க? அது ஒர்க் ஷாப்புங்கிறது தாம்மா. அங்கே கொண்டு போனால் பொம்பளைங்களை எல்லாம் அங்கே தான் கிடத்துறது, எல்லாம் குட்டிச்சோறு பண்ணுறது, எல்லாம் கொடுக்குறது, எல்லாம் அங்கங்கே இல்லை என்னென்னமோ கொடுமை. அதெல்லாம் நம்ம சொல்லாத விஷயம், எப்படி நம்ம சொல்ல முடியும்? நம்ம எப்படிமா சொல்கிறது? அதெல்லாம் சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. நாம் அதுலேயே பிறந்து அதுலேயே வளர்ந்து நாம் எப்படி நம்ம சொல்கிறது? அவன் தெரியாதனமாக அவன் செஞ்சுருக்கலாம். இன்னும் இல்லை சங்கர் பிதரி, ಕೆಂಪಯ್ಯ, ಮೊಸಳೆಯ ಇವ್ರತೈ அந்த மாதிரி, அது கூட போலீஸ்காரருங்க எல்லாம் இவங்கள்ட்ட சேர்ந்து. இப்போ அவங்களுக்கு தான் எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி அவனை கூட்டிகிட்டு போய் அவைய அப்பனை அடித்து அவனை ஒழிச்சு அவனை எங்கிட்ட வச்சாங்களோ, அவைய அப்பானை எங்கே கொண்டு போய் வீசினாங்களோ தெரியல, அதுவும் தெரியாமல் பண்ணி அவனுக்கு கல்யாணம் பண்ணி விட்டதுக்கு நானும் அதை என்ன பண்ணேன், நான் அப்பவும் கேட்டிருக்கிறேன், அதிகாரிகளை கேட்டேன் நான், ஏன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதோ, ஒரு அனாதி ஆசமாகிறத அதுக்கு இப்போ என்ன செய்யுங்க, நீங்கள் ஒரு தாய் தகப்பு இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க, ஒன்றும் இல்லாததுக்கு வேணால் பண்ணுங்க, அது சந்தோஷம். நீங்கள் கூட்டிகிட்டு போய் தாய் தந்தை பந்து பழக எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கொண்டு போய் பண்ணுறீங்களே கூட, அது கூட நான் போயிட்டு சொல்லியிருக்கிறேம்மா. உங்க மாப்பிள்ளையே வந்துட்டாரு, அவர்கிட்ட கேட்போம் என்ன சொல்லி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு. சிவா நீங்க சொல்லுங்க, அப்ப என்ன வயசு, உங்ககிட்ட எப்படி கூட்டிட்டு வராங்க, என்ன சொல்றாங்க, நீங்க சம்மதிக்கிறீங்க, எப்படி நடக்குது இந்த கல்யாணம்? நைட்ல வந்தாங்க எஸ்டேட் போலீஸுங்க வந்து வீட்டில் தூங்கியிருந்தவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க மாதேஸ்வரம் மலைக்கு. அப்புறம் ஒரு 15 நாள் வச்சுருந்தானுங்க அங்கே. அப்புறம் வச்சுட்டு என்ன பண்ணாங்க, உங்கள் அப்பா இல்லை, உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டான், நீங்கள் மட்டும் போயிருங்க அப்படின்னாங்க. சரி போயிடுறோம் அப்படின்னு நாங்களும் சொன்னோம் பயந்துட்டு. அப்புறம் நீ அப்படி போக முடியாது அப்படின்னு துப்பாக்கி வச்சு மிரட்டினாங்க. சரி நானும் பயந்துட்டு ஒத்துக்கிட்டேன், சரி நான் கட்டிக்கிறேன். அப்ப என்ன அவங்களுக்கு வயசு, உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 20 25 இருக்கும். அவங்களுக்கு சின்ன வயசு தான், சின்ன பிள்ளை தான். 12 வயசுமா, 12 வயசு இருக்கும். நான் படிச்சுட்டு இருந்தேன். இவனை மிரட்டி கல்யாணம் பண்ணுறாங்கம்மா. அங்கே மிரட்டி சங்கர் பிதரி தான் கல்யாணமே பண்ணது எனக்கு. என்ன என்ன சொல்றாங்க, நீங்க என்ன படிச்சுக்கிட்டு இருந்தீங்க? நான் வந்து SSLC படிச்சுட்டு இருந்தேன், டிஸ்கண்டினியூ ஆகி போச்சு.
அப்புறம் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து வீட்டில் விட்டாங்க. மற்றபடி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு பயம், யாரும் இல்லை. மிரட்டிட்டாங்கல்ல, அங்கே எதுவுமே பேசக்கூடாது, வெளியில் போனால் எதுவும் வரக்கூடாது, உங்கள் அப்பனை செஞ்ச மாதிரி செஞ்சிடறாங்கன்னு சொல்கிறாங்க, மிரட்டுறாங்கல்ல. சொன்னான்னா உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னாங்க. சரி அப்படின்னு நானும் பயந்து வெளியும் எங்கேயும் அறிக்கையும் கொடுக்கல. அப்புறம் இந்த சதாசிவா கமிஷன் ஒன்று நடந்துச்சு, அதில் பாதி அறிக்கை கொடுத்தேன். அதுக்கு எந்த பதிலும் வரல. அங்கே என்னன்னு சொன்னீங்க நீங்கள்? அந்த அறிக்கையில் என்னன்னு கொடுத்தீங்க? எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா வேணும், நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எங்கள் அப்பா வந்து எனக்கு திருப்பி கொடுத்துட்டா மற்றது ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லி அறிக்கை கொடுத்தேன். அதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க? பதில் எதுவும் சொல்லலைங்க. உங்களுடைய மனைவி வந்து சின்ன பொண்ணு, அப்போ 12 வயசுங்கிறீங்க. அப்பா அம்மா இல்லாமல் கல்யாணமும் நடந்திருக்கு. அதுக்கு என்னன்னே புரியாது. ஒரு அது என்ன பண்ணுங்க, நாம என்ன சொல்லி உங்ககிட்ட பேசுவாங்க அவங்க? இன்னும் அவளுக்கு பயம், போலீஸ் பயம், பயம் மிரட்டுறாங்க. இன்னும் அந்த பயத்துல இருந்துட்டு ஆகணும், என்ன பண்ண முடியும்? நீ ஜோடி சேர்ந்தாச்சு, இனி அங்கேயும் போக முடியாது, நம்ம தான் பார்த்தாகணும். அவ அப்படின்னு மிரட்டி அவங்க விட்டுருக்குறாங்க, விட முடியாது. சித்தன் தங்கச்சி நாகி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். மாதேஸ்வரம் மலைக்கு நம்ம புருஷவங்கள பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சரி, நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து அதிரடிப்படை நாகிங்கிற வேறு சித்திங்கிற வேறுன்னு கூப்பிட்டாங்கம்மா. அந்த தலைவர், நம்ம ஊரில் ஒரு தலைவர் இருந்தது, ஜவனன்ட்டு, அந்த ஜவனை கூப்பிட்டு வந்து அவங்க வீடு எது காமிச்சுவாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கம்மா. சரி, வந்து வீட்டில் நாகி சித்தி வாங்க, பெரியார் கூப்பிட்றாங்க, அந்த காரு வந்து அங்கே நீட்டு இருக்குது, அவங்களுக்கு பேசிட்டு அப்புறம் வந்துடுவீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கம்மா. சரி, நாங்கள் எல்லாம் அப்பா நாங்கள் வரமாட்டோம், குழந்தைங்க இருக்குது எனக்கு, நான் வரமாட்டேன் அப்படின்னு. இல்லைம்மா, அவங்களுக்கு புருஷனை நாங்கள் விட்றோம், 6 மாதம் ஆச்சாலும் அவங்க புருஷன் போய் இறப்புன கேஸில், சரி நீ அதெல்லாம் விட்டுருவோம் வாங்க அப்படின்னு எங்களை கூப்பிட்டேன். நம்மளுக்கும் பயமேம்மா. அவள் சரி எதுன்னு சரி இவங்க பயந்துட்டு அக்காலுமே நானுமே குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டோம்மா. அந்த இறநடிகள் வந்து சரி அம்மா, உங்களை நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியும் பண்ணுறதில்ல, நீங்கள் அங்கே பெரியவர் பேசுகிறாங்க, அந்த பேசு கேட்டுட்டு நீங்கள் உங்கள் புருஷவங்களாம் விடுவாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவீங்க வாங்க அப்படி என்னம்மா எங்களையும் கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் போன உடனே ஜீப் ஏற்றிட்டாங்க, அக்காலுமே என்னையுமே, குழந்தைமே இருக்குது எங்கள் கூடமே. அப்புறம் எடுத்துகிட்டு போய் மாதேஸ்வரம் மலைக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் அங்கேயே அக்காளுக்கு சொன்னேன், அக்கா மாதேஸ்வரம் மலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு. கூட்டிகிட்டு போய் போன உடனே கண்ணுக்கு துணி கட்டியாச்சு. துணி கட்டிட்டு காலு கிழங்கு போட்டாச்சு. அக்கா ஒரு இடத்துல போட்டாங்க, என்னைய ஒரு இடத்துல போட்டாங்க, இவங்களே ஒரு இடத்துல, அந்த ரத்தினியுமே சிவனுமே ஒரு இடத்துல போட்டிருக்கிறாங்க. அப்புறம் எங்கள் புருஷனை அவங்களும் ஒரு இடத்துல, அவங்களுக்கு தான் கொடுத்து அவங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணி விட்டுருந்தாங்க. அப்புறம் போன உடனே அக்காவை கூப்பிட்டு அக்காளுக்கு கொடுத்தாங்க. அக்கா பாவா ஒன்றுமே தெரியாது, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் சாக அடித்தாலுமே எனக்கு தெரியாது அப்படின்னு அக்கா சொல்லிட்டேன். அப்புறம் எங்களைய கூப்பிட்டா, அம்மா நீ வந்து குழந்தை இருக்குது, ஒன்று குழந்தைக்கு பால் இல்லாமல் போயிரு, நீ ஒன்றுமே சொல்லிடணும் அப்படின்னு. நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, ஈரப்பனுக்கு நாங்கள் ஒன்றுமே கொண்டு போய் கொடுக்கல சார், நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது சார் அப்படின்னு சங்கர பிதிரைக்கு நாங்கள் கையெடுத்து கும்பிட்டு நாங்கள் சொல்லிட்டு இருந்தால் கூட கேட்கல. உன்னைய பள்ளத்துக்கு கொண்டு போய் குழந்தை முன்னைய வீசி போடுவேன், மரியாதையோட சொல்லிடணும் நீನು அப்படின்னு சேர் போட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கு, அங்கே உட்காந்துட்டு சொல்கிறாங்கம்மா. அப்புறம் கொடுத்தாங்க, அப்படியே மயக்க மாதிரி ஒன்று கிண்ணுக்கெல்லாம் ஊற்றி அப்படியே விழுந்துட்டேன். அப்புறம் சரியம்மா விழுந்த கடைசியில் ஒரு 4 மணி நேரத்தில் அப்புறம் என்னை எழுப்பி அவங்களே போலீஸ்காரர் எடுத்து உட்கார வச்சாங்க. ஈரப்பனுக்கு என்ன கொடுத்தீங்க? நம்மளுக்கு ஈரப்பனே தெரியாது, நம்ம ஈரப்பனுக்கு ஒன்றுமே கொடுக்கல சார், நம்மளுக்கு அது தெரியாது சார். அண்ணனும் நான் பேசல, அண்ணனா சொல்லவே இல்லை, நான் ஈரப்பனை தான், ஈரப்பனுக்கு என்ன கொடுத்தீங்க இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு தெரியாது சார், ஈரப்பனுக்கு ஒன்றுமே நாங்கள் கொடுக்கல, நம்மளுக்கு ஒன்றுமே நாங்கள் சத்தியமாக ஒன்றுமே கொடுக்கல சார் அப்படின்னு சொன்னால் கேட்குறதில்ல. ஒரு அரை மணி நேரம் நம்மளை எந்திரிச்சு உட்கார வச்சு அப்புறம் சொல்லு குழந்தைக்கு பால் போயிரு அப்படின்னு சொல்லியம்மா, நம்மளுக்கு சத்தியமாக ஒன்றுமே தெரியாது சார், நாங்கள் ஈரப்பனும் பார்க்கவில்லை, ஈரப்பனுக்கு நாங்கள் ஒன்றுமே கொடுக்கல சார், நம்ம இந்த மாதிரி நாங்கள் வீட்டில் இருந்தவங்க சார் அப்படின்னு சொல்லி அப்புறம் சரி உங்களை கட்டி போய் அங்கே அந்த மூலையில் உட்கார வை, அவங்கள நாங்கள் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியம்மா. அப்புறம் என்னைய ஒரு இடத்துல அக்கால ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் அப்போ விட்டாங்க, விட்டு கண்ணுக்கு துணி கட்டி ஒருத்தர் நம்ம பார்க்கக்கூடாதம்மா அங்கே, அப்படி காலு கிழங்கு போட்டு அப்போ உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் சரி குழந்தை மட்டும் அப்படியே விளையாடிட்டு இருந்தது குழந்தைங்க. அப்போ 15 நாள் கடைசியிலம்மா அப்புறம் இந்த சிவண்ணா அந்த ரத்தினி
எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சு அப்புறம் என்ற புருஷனை கூப்பிட்டு யார் பேசு உங்கள் புருஷனை கூப்பிட்டு வந்திருக்கிற இதை யார் சொல்லு அப்படின்னு கேட்டாங்கம்மா சங்கரபித்திரி. அப்போ நான் பார்த்தேன் எங்கள் புருஷனை, அடியாளமே தெரியாதான் எனக்கும்மா. உங்கள் பொண்டாட்டி இதை சொல்ல கேளப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் நீ என்னை அடியாளமே தெரியாத என்னைய வேற அவங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு என்று புருஷன் சொன்னாம்மா. அதுக்கு நானும் எனக்கு தெரியாது நீயே அப்படி என்னம்மா இன்னைக்கு நாளைக்கு சாகும்போது அந்த மாதிரி மாறிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி உங்கள் துணி மாதிரி தான் அவங்க இருந்ததா அம்மா. அப்புறம் சரி 15 நாளில் கடைசியாக வந்து காமிச்சவங்கள அவங்க எடுத்துகிட்டு போய் விட்டுட்டாங்க ரூமுக்கு. அப்புறம் அக்கா என்னைய அப்புறம் அந்த சிவண்ணை அந்த ரத்தினியை எல்லாரும் கூப்பிட்டு அப்புறம் துணிமணி எல்லாம் கொண்டு வந்து அப்புறம் தாலி நூலெல்லாம் கொண்டு வந்து அப்புறம் எல்லாருக்குமே உட்கார வச்சு பேசி அப்புறம் போய் மாதேஸ்வர மலையில் சுற்றி அப்புறம் மாதேஸ்வர மலையில் உட்கார வச்சு அங்கே தான்மா தாலி கட்டினது. அந்த சமயத்துல 12 வயசு கூட வரல அப்படிங்கிறாங்க. வயசு கூட வரல அந்த பிள்ளை. நாங்கள் கூட சொல்லியிருக்கிறோம், சின்ன பிள்ளைய நீங்கள் எதுக்கு சார் இப்படி கல்யாணம் பண்ணுறீங்க. அவங்க முதலே கேட்டுருந்தாங்களாம்மா, அதுக்கும் அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணுறோம். அப்போ நாங்கள் என்னம்மா சொல்ல முடியும், நாங்கள் சொன்னால் இன்னும் ஏதாச்சும் கரண்ட் கொடுத்து நம்மளை சாக வைக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் சொல்ல முடியுமா, அத்தனை சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்கம்மா நம்மளை கூட்டிகிட்டு போய். போன இடத்துலையம்மா நம்மளைய கண்ணெல்லாம் கட்டிட்டாங்க. கண்ணு கட்டிட்டு அப்புறம் இந்த காலெல்லாம் இது லாக் போட்டுட்டாங்க. அப்புறம் என்னைய கையை இந்த பக்கமே திரும்பி கட்டிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கேயே நிறுத்துறாங்க. இது ஜீப் கொண்டு வந்து அங்கே நிறுத்திருந்தாங்க, அதில் ஏற்றிட்டாங்க. அப்புறம் எங்கள் சித்தப்பா ஒரு ஆள் இருந்தான் பாவம், பொம்பளை பசங்க வருவாங்க, நானும் வர கூடன்னு அவங்க கட்டிட்டு வந்தான். அந்த தள்ளி கீழே கட்டிட்டு விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. நமக்கு தெரியாது எங்கே கொண்டு போகிறாங்க என்னன்னு. அப்புறம் மாதேஸ்வரன் கோயில் அந்த தாழ்பட்டுக்கு போய் அங்கே தான் தெரிஞ்சுதம்மா. அப்புறம் 5:30 மணி ஆச்சுங்க அங்கே கொண்டு போய். போன இடத்துலையம்மா நம்மளைய கண்ணெல்லாம் கட்டிட்டாங்க. கண்ணு கட்டிட்டு அப்புறம் இந்த காலெல்லாம் இது லாக் போட்டுட்டாங்க. அப்புறம் என்னைய கையை இந்த பக்கமே திரும்பி கட்டிட்டாங்க. அப்புறம் அந்த சங்கரபிதிரி இருக்குல்ல, அவங்க வந்தது 10 மணி ஆச்சுங்க அவங்க வந்தது. அதுக்குள்ளே நம்மளே விட்டு போட்டு இருந்தாங்க. சரி 10 மணி ஆச்சம்மா வந்தாங்க. சித்தி என்ன யார், நான் ஐயா சித்தனோட அக்கா அப்படின்னு. நான் சரி பக்கத்துக்கு வா அப்படின்னாங்க. அப்புறம் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சரி வீரப்பனை பார்த்தியா, இல்லையா நான் பார்க்கல அப்படின்னதுக்கு உண்மை சொல்லிடு, என்னன்னா இது பாருங்க துப்பாக்கி வச்சுருக்கிறேன் கொண்டு போடுவாங்க அப்படின்னாங்க. இல்லையா பொண்ணா இருக்கிறத நான் சொல்லுவேன், இல்லாத நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஆமாம் அது கேட்டுட்டு அவங்களுக்கு எல்லாம் அந்த பதில் இந்த பதிலெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்க, போட்டுட்டாங்கம்மா. எனக்கு தாங்க முடியல, கீழே வந்து அப்படியே அழகிச்சிட்டேன். அப்புறம் 1 மணி ஆச்சம்மா எழுந்திரிச்சு தண்ணியை ஊற்றி எனக்கு அப்புறம் எழுப்பி உட்கார. எப்பவுமே இது நோம்பிக்கை நாங்கள் அடிக்கிறது நம்மளது வாசை மத்தளை எங்கிறது மீனாட்சி கலை, அதை நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் அடிப்போம்மா. கருவி பேர் வந்து பினாச்சி. இது வந்து சோழகர் மக்களுடைய பிரத்யேக இசைக்கருவி. இந்த கருவியை வந்து சித்தனையா வாசிச்சா இங்க மயங்காதவங்களே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து இப்ப அவரை வாசிக்க சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஐயா இந்தாங்க வாசிங்க.